நீ என்னைக்கு போய் சேர்ந்துக்கிட்டா எனக்கு பரவாயில்ல, என்ன ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே ஐயோ அப்படிலாம் இருக்கேன். என்னை சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல சாமி, இருந்து என்ன பிரயோசனம்? இதில் தான் அரைப்பீங்களா? இதில் தான் அரைப்பேன் சாமி. இதில் தான் கப்படி போட்டு ஆட்டி இதை தூக்கிடுவீங்களா? அப்புறம் தூக்கிட்டேன், நான் பையன் தூக்கிட்டேன். எப்படி? இப்படி தூக்கி, ஓஹோ, தூக்கி இப்படி வச்சு இதை போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த கடலை கழுவி இங்கிட்டு வச்சிருவேன். ஓ இதுலையுமா? இதுதான் சாதத்துக்கு மிளகு சட்னி. சட்னி நீ 4 முட்களை வச்சா எவ்வளவு, அதுக்கு சட்னியில் இப்போ கல்லில் அரைச்சி உட்காந்துக்கிட்டே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அம்மா பேர் ரத்னம்மா. இவங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. இதில் முக்கியமாக என்ன விஷயம்னா இவங்களுக்கு கண்ணு தெரியாது சரியா. ஆனால் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து ஏதாவது கேட்பாங்க. அப்பப்போ ஏதாவது அரிசி, பருப்பு, சோப்பு இதெல்லாம் எடுத்து கொடுத்து விடுவேன். நான் சாப்பிட்றது முடியல, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வேலை பளு இருக்கிறனால போக முடியல, அவங்கள பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு என்னென்ன மளிகை சாமான் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். சரி ரொம்ப நன்றி சார். சரி, ரொம்ப நன்றி. மகராசனன் என்ன நேரம் தீர்க்கண்டு ஆயிடுச்சு. வேலை வளர்ச்சி எச்சா உனக்கு ஆண்டம் வடிவெடுத்து கொடுப்பாங்க. செத்தமக்கு செந்தாமரை, வாழ்ந்தமக்கு வடசாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கு வளர்ச்சின்றப்பா. சரி, ஆசீர்வாதம் பண்ணு. ஆசி என்ன நேரம் இருக்கு சாமி. சரி, எல்லா மக்களையும் நல்லா இருக்கிட்டு தாய் அந்த நீ மலையோர் கூடிய மலையாட்டு வளரணும். மலை சென்னி மலை அந்த முருகன் மலையாட்டு வளரணும்.